வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய செய்திகள். ஐபிஎல் போட்டியில் புதிய விதிமுறைகள். பந்து மீது எச்சிலை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீக்கம். இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியின் போது பந்து மீது எச்சிலை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை இந்திய கிரிக்கெட் வாரியம் நீக்கியுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து பழசாகும் போது ரிவர்ஸ் ஸ்விங் செய்வதற்கு அதன் மீது எச்சிலை அடிக்கடி தேய்த்து பளபளப்பு ஆக்குவார்கள். ரிவர்ஸ் ஸ்விங்கில் பந்து எந்த பக்கம் நகரும் என்பதை கணிக்க முடியாமல் பேட்ஸ்மேன்கள் திண்டாடுவது உண்டு. நீண்ட காலம் இருந்த இந்த நடைமுறைக்கு கொரோனா காலத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தடை விதித்தது. பந்து மீது எச்சிலை தேய்ப்பதன் மூலம் கொரோனா பரவும் அபாயம் இருந்ததால் முன்னெச்சரிக்கையாக 2020ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தற்காலிகமாகவும் 2022ஆம் ஆண்டில் நிரந்தரமாகவும் எச்சிலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக பந்தை பளபளப்பாக்க வியர்வையை பயன்படுத்தி கொள்ளவும் அறிவுறுத்தியது. ஆனால் முன்பு போல் தங்களால் பந்தை ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியவில்லை. அதனால் எச்சிலால் தேய்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். சமீபத்தில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ரிவர்ஸ் ஸ்விங் செய்வது கடினமாக இருக்கிறது. ரிவர்ஸ் ஸ்விங் இருந்தால் ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே எச்சிலை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றார். இந்த நிலையில் இதற்கு முன்னோட்டமாக ஐபிஎல் போட்டி தொடரின் போது பந்து மீது எச்சிலை தடவி பளபளப்பாக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளித்துள்ளது. கேப்டன்கள் சம்மதம். போட்டோ ஷூட்டுக்கு மும்பைக்கு அழைக்கப்பட்டிருந்த ஐபிஎல்லின் 10 அணிகளின் கேப்டன்களும் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைமை அலுவலகத்தில் புதிய விதிமுறைகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது பெரும்பாலான கேப்டன்கள் பந்து மீது எச்சிலை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். ஒரு சிலர் மட்டும் மற்ற போட்டிகளில் ஐசிசி விதிமுறையை தான் பின்பற்றியாக வேண்டும், அதனால் எச்சிலுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடருவதே நல்லது என்று கூறினார்கள். முடிவில் பெரும்பாலான கேப்டன்களின் ஒப்புதலுடன் எச்சிலை தேய்ப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கொரோனா காலத்திற்கு பிறகு எச்சில் யுத்தியை மறுபடியும் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வரும் பெரிய போட்டித் தொடராக ஐபிஎல் இருக்கும். இதன் விளைவு சர்வதேச போட்டிகளிலும் எதிரொலிக்குமா என்பது விரைவில் தெரியும். 2 பந்து பயன்படுத்த முடிவு. மேலும் இன்னொரு புதிய விதியும் ஐபிஎல் அறிமுகம் ஆகிறது. இரவு ஆட்டங்களில் 2வது பேட் செய்யும் போது பனிப்பொழிவின் தாக்கத்தால் பந்து ஈரமாகி விடுகிறது. ஈரமான பந்தை பவுலர்களால் சரியாக பிடித்து துல்லியமாக வீச முடிவதில்லை. இதனால் பேட்ஸ்மேன்கள் எளிதில் ரன் குவித்து விடுகிறார்கள். பெரும்பாலும் 2வது பேட் செய்யும் அணியே வெற்றி பெறும் சூழல் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு இந்த ஐபிஎல்லில் 2 பந்து பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2வது இன்னிங்ஸில் 10வது ஓவருக்கு பிறகு பந்து வீசும் அணியின் கேப்டன் பந்து அதிகம் ஈரமாகிவிட்டதாக நினைத்தால் நடுவரிடம் புதிய பந்தை கேட்கலாம். பனியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நடுவர் ஆராய்ந்து அதற்கு ஏற்ப பந்தை மாற்றுவது குறித்து முடிவு செய்வார். இந்த புதிய விதி பனிப்பொழிவு 2வது பேட்டிங்கிற்கு சாதகம் என்ற நிலைமையை மாற்றி போட்டியில் சமநிலையை ஏற்படுத்த உதவும். அதே சமயம் பிற்பகலில் நடக்கும் போட்டிக்கு இந்த விதிமுறையும் பொருந்தும். இம்பாக்ட் விதி தாக்கத்தை ஏற்படுத்தும் இம்பாக்ட் வீரர் விதிமுறை குறித்தும் கேப்டன்களிடம் ஆலோசிக்கப்பட்டது. இந்த விதிகளின்படி இன்னிங்ஸின் பாதியில் ஒரு வீரரை வெளியே எடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக மாற்று வீரரை சேர்க்க முடியும்.
அந்த வீரர் பேட்டிங்கும் செய்வார், பந்து வீச்சுக்கும் அனுமதிக்கப்படுவார். இந்த விதிமுறைகளின் மூலம் கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன் களம் காண வாய்ப்பு கிடைப்பதால் கடந்த ஆண்டு 250 ரன்களுக்கு மேல் சுலபமாக எடுக்கப்பட்டது. இந்த விதிக்கு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோர் முன்பு எதிர்ப்பு தெரிவித்தாலும் வாய்ப்பு கிடைக்காத இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் இருப்பதால் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த விதிமுறை 2027ஆம் ஆண்டு வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.